அன்பு உறவுகளுக்கு இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் சொல்லலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதையுமே கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்க காலம் என் இடம், என் பொருள், என் பொண்ணு எல்லான்னு சொல்லி நம்ம சண்டை போடுறோம். தயவுசெய்து இங்கே வாழ்கிற வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நம்ம நைட்டு படுத்து காலையில் எந்திரிப்போமாங்கிறது நிஜம் கிடையாது. கடவுள் எந்த நேரம் நம்ம உயிரை பறிச்சிட்டு போகிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி இப்போ உணவு வகைகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். தயவுசெய்து கஞ்சோ கூட வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஹோட்டலில் போய் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு சாப்பிடாதீங்க. விளைவுகள் இப்போ சாப்பிட்டோன்னே நமக்கு உயிர் போகாது. ரணமாக கொல்லுது. ஒருத்தவங்களும் கடந்து கஷ்டப்படுதாங்க. ஒரு பையன் 2 பையனை ஒரு ஆள் பெற்றெடுத்து, ஒரு பையன் அந்த நூடுல்ஸுக்கு அடிமையாகி, அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு அடிமையாகி அதிலே பிள்ளைங்களுக்கு வாங்கி காலையில் மதியம் நைட்டு கொடுத்து தன்னோட பிள்ளைய தன்னோட அப்பாவே கொலை பண்ண மாதிரி இறந்து போயிட்டான் அந்த பையன். அதனால் தயவு செய்து கடையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததை நிறுத்துங்க. வீட்டில் இட்லியோ தோசையோ பொரியோ பொங்கலோ வீட்டில் செய்து கொடுங்க. சோம்பேறிப்பட்டு நான் நல்லது பண்ணுதேன் என் பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணுதுங்கிற விஷயத்தை கொண்டு பேசி நீங்கள் தயவு செய்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக துளி விஷமாக பிள்ளைங்க உடம்புல சேர்த்து பிள்ளைங்கள வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே வாங்கி கொடுங்க. வாழ்க வளமுடன்.